ஒருத்தங்க நீங்க டாக்ஸிக்கா நடந்துக்கிறாங்கன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களா கூட இருக்கலாம். ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள தான் நம்ம டாக்ஸிக்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அதுக்கு முக்கியமான ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன், நீங்க வந்து ஒரு சில பேர்கிட்ட பழகும் போது பவுண்டரிஸே இல்லாம பழகுனீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் டாக்ஸிக்கா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2-3 நாள் பழகின ஒரு ஆள் கிட்ட போயிட்டு உங்களோட கஷ்டம், உங்களோட சோகம், உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார பத்தியும் போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4வது நாள் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ண பர்சன் உங்க ஃபேமிலியை பத்தி தப்பா பேசும்போது இல்ல அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணும்போது அவர் உங்க கண்ணுக்கு டாக்ஸிக்கா தெரிவாரு. ஏன்னா நீ வந்து உங்க ஃபேமிலியை பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னதுனாலதான் அவர் அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்றாரு. சோ they are not toxic, you made them toxic. செகண்ட் ரீசன், don't judge a book by its cover னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க கிட்ட பழகவே ஸ்டார்ட் பண்ணாம, ஒருத்தங்களை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியாம அவங்க வேற ஒருத்தங்க கிட்ட நடந்துகிட்டதை வச்சு நீங்க அவங்களை ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னா தப்பு அவங்க மேலலாம் கிடையாது, தப்பு உங்க மேலதான். அவங்க எந்த சிச்சுவேஷன்ல வேணா அவங்க வந்து தப்பா ரியாக்ட் பண்ணிருக்கலாம். அதை வச்சு நீங்க ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்சர்வ் பண்ணல, ஜட்ஜ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஜட்ஜ் பண்ணாம ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணி பாருங்க, அவங்கள பத்தி உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.